ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கட்லெட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் வேக வச்சு எடுத்த அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 10 கருவேப்பிலையை குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. அதை கேரட் ஸ்லைசரில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவை. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. 1 முட்டையை உடச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. வேற ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பிடிச்சிட்டு நம்ம அடித்து வச்ச எக்கில் கோட்டிங் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்க எல்லாத்துலேயும் கட்லெட் ரெடி பண்ணி நம்ம கோட்டிங் கொடுத்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக. பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணலாம். 7 பீஸ் வந்து இந்த பேன் பிடிக்குது. ஸோ 7 பீஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். 1 சைட் ஃப்ரை ஆன அப்புறமா நம்ம திருப்பி போட்டு அந்த சைடும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பேக்கரி ஸ்டைல் சிக்கன் கட்லெட் ரெடி. சாஸோட சர்வ் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.